நேற்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் கிட்ட இதுல 1 மணி நேரம் விவாதித்ததா செய்திகள் நம்ம பாக்குறோம். செங்கோட்டையனுடைய இந்த திடீர் விசிட் இது எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது அப்புறப்படுத்திட வேண்டும் என்கிற அந்த முடிவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டது. ஏற்கனவே திட்டம் வகுத்து வைத்திருந்ததன் அடிப்படையில் செங்கோட்டையனை மீண்டும் டெல்லி வரவழைத்து பேசியிருக்கிறார்கள். இப்ப செங்கோட்டையனை வரவழைத்ததன் மூலமாக என்ன சொல்கிறது அமித்ஷாவினுடைய தரப்பு என்று கேட்டால், உண்மையிலேயே திராணி இருந்தால் செங்கோட்டையன் எங்களை இல்லாமல் போய் சந்தித்து விட்டார். நான் சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு கட்சியினுடைய தலைவர் என்கிற அடிப்படையில் எனக்கு எந்த தகவலும் சொல்லாமல் போய்விட்டார். அவரை விசாரிப்பதற்காக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அவரோடு பேசுவதற்கு மூத்த நிர்வாகிகளிடம் தகவல் சொல்லியிருக்கிறேன். இப்படித்தானே சார் சொல்லி இருக்கணும். இல்ல, இப்போ எடப்பாடிக்கு மாற்றாத ஒரு பேரலா ஒரு தலைவரை பாஜக கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தொண்டர்களோ அல்லது நிர்வாகிகளோ ஏற்றுக்கொள்வார்களா? எடப்பாடி பழனிசாமியே தொண்டர்களோ நிர்வாகிகளோ ஏத்துக்கிட்டாங்களா? செங்கோட்டையன் தரப்பை ஒரு பிரதிவாதியா சேர்த்துக்கொண்டு செங்கோட்டையன் தரப்புக்கு தான் இரட்டை இலை சின்னம், செங்கோட்டையன் தான் கட்சி இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கன்னா அதிமுக என்கிற சவப்பெட்டிக்கு கடைசி ஆணி அறைகிற வேலையை தன்னுடைய டெல்லி பயணத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். ஒரு தரப்பு பாஜக வேண்டாம் என்று சொன்ன தரப்பை ஓரமாக வைத்து விட்டது அதிமுக. பாஜகவினுடைய உறவு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு பக்கம் இப்போது கொடியை கையில் பிடித்துக் கொண்டு வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன பொருள்? எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு ஆச்சோ அதே போலதான் அதிமுகவுக்கும் வருங்காலங்கள் ஆகுமா? அதற்கான எச்சரிக்கையை தான் செங்கோட்டையனுடைய டெல்லி சந்திப்பு உணர்த்தி இருக்கிறது. அதே ஸ்ரீபாரி வெங்கடாஜலபதி பேலஸ்ல ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கான அறிவிப்பை வெளியிட்டு செங்கோட்டையனை பொதுச் செயலாளராக என்ன செய்வாரு?